அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? தனித்து விடப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது மற்றவர்களின் பொறாமைக்கு இரையா இருக்கிறீர்களா? முடிந்தது வழியில்லை, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? மரணத்திற்கு ஏதுவான வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? வாருங்கள், இன்றைய வேதாகம நபர்களின் தொடரில் அப்படி தத்தளித்து கொண்டிருந்த ஒரு நபரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஆனால் தேவனால் காணப்பட்ட அடிமை பெண்ணாகிய ஆகாரின் கதையை இன்னும் ஆழமாக தியானிப்போம். வேதாகமத்தில் தேவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயரை சூட்டிய முதல் நபராக இவர் பெரும்பாலும் அறியப்படுகிறார். ஆகார் சாராயின் எகிப்திய பணிப்பெண்ணாக இருந்தாள். இவள் ஆபிராமின் முந்தைய எகிப்திய பயணத்தின் போது கிடைத்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அடிமை பெண்கள் தங்கள் எஜமானிகளின் தனிப்பட்ட சொத்தாக கருதப்பட்டு பல்வேறு வீட்டு வேலைகளை செய்தனர். பண்டைய அண்மை கிழக்கில் மலட்டு மனைவி தன் கணவனுக்கு குழந்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தன் அடிமையை கொடுப்பது ஒரு பொதுவான வழக்கமாக இருந்தது. அடிமை பெண்களுக்கு பொதுவாக தங்கள் உடல்கள் மீது மற்றும் முடிவுகள் எடுக்க எந்த உரிமையும் இருந்ததில்லை. வாடகை தாய்மை என்பது அடிமை பெண்களுக்கு பெரும்பாலும் ஒரு கட்டளையாகவே இருந்தது. ஒரு அடிமை பெண் மகனை பெற்றெடுத்தால் அவளது அந்தஸ்து சிறிது உயர்ந்தது. ஆபிராமிற்கு தேவன் சந்ததி வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் காலம் கடந்து சென்று கொண்டிருந்ததனால் சாராய் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை தன் கணவனிடம் கொடுத்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடிவு செய்தாள். ஆகாரை பொறுத்தவரை அவளது கர்ப்பம் அவளை தன் எஜமானியான சாராளை வெறுக்க வைத்தது. அதன் விளைவாக ஆபிராமின் அனுமதியுடன் சாராள் அவளை கடுமையாக நடத்தினாள். இந்த இடத்தில் கைவிடுதலும் துரோகமும் ஆகார் அனுபவிக்க நேர்ந்தது. பாதுகாக்க வேண்டிய ஆபிராம் மற்றும் சாராய் இருவரும் அவளை பாதுகாக்க தவறினர். ஆபிராம் சாராய் ஆகாரை துன்புறுத்த அனுமதித்தார். அவளை தன் பிள்ளையின் தாயாக கருதாமல் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருளை போல நடத்தினர். சாராயின் துன்புறுத்தலை தாங்க முடியாமல் ஆகார் கர்ப்பிணியாக வனாந்திரத்திற்கு தப்பி ஓடினாள். தன்னை யாரும் பார்க்கவில்லை என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவளுடைய கதை அத்துடன் முடிந்து விடவில்லை. கர்த்தருடைய தூதன் வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றிற்கு அருகே ஆகாரை கண்டார். அவள் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவள் எங்கிருந்து வந்தாள் என்றும் எங்கே போகிறாள் என்றும் கேட்டார். அவள் தன் எஜமானியிடமிருந்து தப்பி செல்வதாக கூறியபோது அந்த தேவதூதன் அவளை தன் எஜமானியிடம் கடினமாக இருந்தாலும் அடிபணிய கூறினார். அது மட்டுமல்லாமல் அந்த தேவதூதன் அவளுக்கு ஊக்கமும் அளித்தார். அவளுடைய சந்ததி மிகவும் பெருகி எண்ண முடியாத அளவிற்கு அதிகமாக இருப்பார்கள் என்றும் அவள் வயிற்றில் சுமக்கும் ஆண் குழந்தைக்கு இஸ்மாயில் என்று பெயரிட வேண்டும் என்றும் அவர் ஆகாரிடம் கூறினார். மனிதர்களால் அவள் நிராகரிக்கப்பட்டிருந்த வேளையில் அவளை தேவன் கண்டதால் அவள் தேவனை என்னை காண்கின்ற தேவன் எல்ரோய் என்று அழைத்தாள். தேவனுக்கு ஒரு பெயரை கொடுத்த முதல் வேதாகம நபராய் அவள் மாறினாள். தேவதூதனின் ஆலோசனையை அவள் கேட்டு அதை செய்தாள். ஆகார் தேவனால் காணப்பட்டாள். இது அவள் அனுபவித்த மற்ற எல்லா கஷ்டங்களை விட மேலோங்கி இருந்தது. ஆகார் திரும்பி வந்து ஆபிராமுக்கு 86 வயதான போது இஸ்மாயிலை பெற்றெடுத்தாள். இஸ்மவேல் தன் மகன் ஈசாக்கை கேலி செய்வதை சாரா கண்டதால் ஆகாரையும் அவள் மகனையும் வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அவள் கோரிக்கை விடுத்தாள். ஆபிரகாம் மிகவும் மனக்கலக்கம் அடைந்தார். ஆனாலும் உடன்படிக்கை வம்சமானது ஈசாக்கின் மூலம் தொடரும் என்பதை தெளிவுபடுத்தி சாரால் சொன்னபடியே செய்யும்படி தேவன் அவருக்கு கட்டளையிட்ட பிறகு அவர் அதற்கு கீழ்ப்படிந்தார். ஆகாரும் அவளுடைய மகனும் பெர்சேபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தனர். ஆபிரகாம் கொடுத்த ஆகாரம் மற்றும் தண்ணீர் தீர்ந்த நிலையில் அவள் மிகுந்த விரக்தி அடைந்தாள். மகனின் தாகத்தை போக்க முடியாமல், தாகத்தால் மகன் இறப்பதை பார்க்க முடியாமல் ஒரு புதரின் கீழ் மகனை வைத்து அவள் சற்று தூரம் சென்று கதறினாள். தேவதூதன் அவளுக்கு சொன்ன வாக்குறுதியை மறந்த நிலையில் மறுபடியுமாக தேவனுடைய தூதன் வனாந்தரத்திலிருந்து பேசினார்.
இஸ்மவேலை ஒரு பெரிய தேசமாக மாற்றுவதாக கடவுள் கொடுத்திருந்த வாக்குறுதியை அவளுக்கு அவர் நினைவூட்டினார். பின்னர் தேவன் அவள் கண்களை திறந்தார். அவள் ஒரு நீரூற்றை கண்டாள். அவளும் தன் மகனும் பிழைத்தனர். ஆபிரகாமிடமிருந்து பிரிந்திருந்த போதிலும் ஆகாரின் சந்ததியினர் எண்ண முடியாத அளவிற்கு பெருகுவார்கள் என்ற வாக்குறுதியின்படி தேவன் இஸ்மவேலை ஒரு மாபெரும் தேசமாக உருவாக்கினார். ஆகார் ஒரு அடிமை பெண்ணாக இருந்த போதிலும், ஒரு எகிப்திய ஸ்திரீயாயிருந்த போதிலும், தேவனை அறியாதிருந்த போதிலும் தேவன் அவளை கண்டு அவளிடம் வாக்குறுதி கொடுத்து அதை அவர் நிறைவேற்றினார். அவள் அவரை தேடவில்லை, மாறாக அவர் அவளை கண்டு கொண்டார். ஆகாரின் வாழ்க்கை இன்று நமக்கு என்ன கற்பிக்கிறது? முதலாவது, நாம் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் தேவன் நம்மை காண்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். ஆகார் ஒரு எகிப்திய அடிமை. அவள் தேவையற்றவளாகவும் முக்கியமற்றவளாகவும் கருதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அந்நிய பெண். இருந்தாலும் அவள் யார் என்பதையும் அவளுடைய சூழ்நிலையின் ஒவ்வொரு விவரத்தையும் தேவன் அறிந்திருந்தார். சாராயிடமிருந்து முதன்முறை தப்பியோடிய போது தேவனுடைய தூதன் அவளிடம் வந்ததினால் ஆகார் இதை உணர்ந்து கொண்டாள். அவள் தனிமையாக இல்லை என்ற உண்மையை உணர்ந்த போது தேவனுக்கு எல்ரோயி, என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரை சூட்டினாள். இன்று நம்மையும் தேவன் காண்கிறார். நாம் தனிமையில் யாரும் நமக்கு இல்லை, நம்மை புரிந்து கொள்வதற்கோ நம் சூழ்நிலையை அறிந்தவர்களாக எவரும் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் திடன் கொள்ளுங்கள், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மை காண்கிற தேவனாய் என்றும் இருக்கிறார். இரண்டாவது, பிரச்சனைகளில் இருந்து ஓடிப்போவது ஒருபோதும் தீர்வாக அமையாது. ஆகாரை போலவே சூழ்நிலையில் பொறுமையை இழந்து அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று நமக்கு அநேக நேரத்தில் தோன்றும். ஆனால் தேவதூதனோ அவளை தன் எஜமானியிடம் போய் அடிபணிந்திருக்க கட்டளையிட்டார். இது கடினமாக இருந்தாலும் அவள் அதற்கு கீழ்ப்படிந்தாள். பிரச்சனையை விட்டு ஓடி செல்வது சுலபமான தீர்வாக தெரிந்தாலும் சில சமயங்களில் நாம் திரும்பி வந்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மூன்றாவது, தேவனால் நமது தவறுகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். தேவன் ஆபிராமிற்கு கொடுத்திருந்த வாக்குறுதியின் திட்டத்தில் ஆகார் இல்லை. ஆனால் சாராய் மற்றும் ஆபிராமின் தவறு நிமித்தம் ஆகார் விளைவுகளை சந்திக்க நேர்ந்தது. அப்படி இருந்தும் தேவன் ஆகாரை கைவிடவில்லை. அவர் நம்மையும் கைவிடுவதில்லை. ஆகார் மற்றும் இஸ்மவேல் மீது தேவன் அக்கறை காட்டினார். அவர் கொடுத்த வாக்குறுதியின்படி இஸ்மவேலை ஒரு பெரிய தேசமாக்கினார். நாம் தவறான பாதையில் எவ்வளவு தூரம் பயணித்திருந்தாலும் தேவனால் நம் தவறுகளை அழகானதாகவும் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாற்ற முடியும். மற்றவர்களின் பாவமான தவறுகளிலிருந்து நம்முடைய கதைகளையும் அவரால் மீட்க முடியும். நான்காவது, நாம் அவரை காண நம் கண்களை திறக்கும் போது தேவன் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். ஆகார் மற்றும் இஸ்மவேலிடம் அப்பமும் தண்ணீரும் தீர்ந்த போது அவள் நம்பிக்கையை இழந்தாள். ஆனால் தேவன் அவர்களுடைய துயரத்தை கண்டு அவர்களுக்கு தேவையானதை அளித்தார். தேவன் அவள் கண்களை திறந்தார் என்று கூறுவதன் மூலம் ஜீவனை காக்கும் கிணறு ஏற்கனவே அங்கு இருந்தது என்று வேதாகமம் காட்டுகிறது. அவளுடைய பிரச்சனைக்கான தீர்வு அவளுக்கு அருகிலேயே இருந்த போதும் அவள் பிரச்சனையில் மூழ்கி இருந்ததால் ஆகார் அதை காணவில்லை. நாம் நமது சூழ்நிலைகளில் சிக்கிக்கொண்டு தேவனை இழந்துவிடக்கூடும். ஆகாரை கண்டு கேட்டு புரிந்து கொண்ட அதே தேவன் இன்று நம்மையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் முக்கியமற்றவர்களாக, வழி தவறியவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக அல்லது நம்பிக்கையற்றவர்களாக உணரும் நாட்களில் அவரை மீண்டும் நாம் கண்டு கொள்ள ஆகாரின் கதை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகார் தேவதூதனின் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தாள். அதே போல நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க அவர் காண்பிக்கிற பாதை கடினமாக இருந்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்ரோயி, அதாவது அனைத்தையும் காண்கிற தேவன், நம்மை ஒருபோதும் கவனிக்காமல் இருப்பதில்லை. சர்வவல்ல தேவன், ராஜாதிராஜன் நம்மை என்றும் காண்கிறார் என்ற வெளிப்பாட்டை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் அன்பானவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.